பிஜிடிஆர்பி நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் இருந்துட்டு ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த ரேடியோ அனாலிட்டிக்கல் டெக்னிக்ஸ் அதில் வரக்கூடிய இந்த ஐசோடோபிக் டைல்யூஷன் அனாலிசிஸ். அப்போ இந்த ஐடிஏ அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் கேட்டுக்கிறாங்க. ஸோ அதிலிருந்து ஒரு கொஸ்டின். இன் ஐசோடோபிக் டைல்யூஷன் அனாலிசிஸ் வாட் இஸ் மெஷர் டு டிட்டர்மைன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த அனலைட், த மாஸ் ஆஃப் த அனலைட், the change in isotopic ratio after dilution, the radioactivity of the tracer alone, the total volume of the solution. அப்போ இந்த ஐசோடோபிக் டைல்யூஷன் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்ன? அதாவது ஐசோடோப்ஸ் நம்ம உள்ளே போட்டு அதை டைல்யூஷன் பண்ணி அதனுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு நாம் இங்கே வந்துட்டு இந்த சேஞ்ச் இன் ஐசோடோபிக் ரேஷியோ அதை நம்ம மெஷர் பண்ண போகிறோம். அதாவது சேஞ்ச் இன் ஐசோடோபிக் ரேஷியோ ஆஃப்டர் டைல்யூஷன். அப்போ இங்கே வந்துட்டு ஐசோடோப் ஒன்று இருக்கும், அதாவது நார்மல் நியூக்ளியை ஒன்று இருக்கும். ஸோ அப்போ இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது அதனுடைய ஆக்டிவிட்டி, அதாவது பிஃபோர் ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறமா ரியாக்ட் ஆனதுக்கப்புறமா ஃபைனல் ஆக்டிவிட்டி. ஸோ இதை வச்சு நம்ம அதை கண்டுபிடிப்போம்.